ஹலோ, இது அபிநந்தன் பேசுகிறது. எனக்கு தமிழ் நல்லா வருதில்ல. இன்னும் 1 மினிட்ல 1 1/2 மினிட்ல கம்ப்ளீட் பிஸ்னஸ் பிளான் சாம் ப்ராஜெக்ட். நீங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பிளான் பார்த்துருந்தா, இஃப் யூ ஆல்ரெடி சீன் தி பிஸ்னஸ் பிளான், ஐ வாண்ட் யூ டு வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பாருங்க ப்ளீஸ். அபிநந்தன் இப்போ கொலம்பியால இருக்கிறேன், சவுத் அமெரிக்கால. நான் 6 months அமெரிக்கால இருந்தேன். இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது. இது சாம் ப்ராஜெக்ட். ஜஸ்ட் வாட்ச் ரைட் நவ். ஃபுல் டீட்டெயில் வாட்ச் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு யார் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிக்கிறாங்கோ அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை அபிநந்தனை கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம i5 ஸ்பேஸ் இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எப்படி வந்து மேக்ஸிமைஸ் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது, எப்படி வந்து பல மடங்கு லாபம் எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து i5 ஸ்பேஸோட பிஸ்னஸ் பிளான் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் i5 ஸ்பேஸோட பிஸ்னஸ் பிளான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக புரியும். இல்லை சார், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். சரி, சாம்னா என்ன? சாம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஆக்சலரேஷன் மூமெண்ட். இப்போ ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துட்டோம். ப்ராஜெக்ட் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சீக்கிரமாகவும் பல மடங்காகவும் பணம் சம்பாதிக்க ஒரு டெக்னிக் தான் வந்து இந்த ஸ்பேஸ் ஆக்சலரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது. அது என்ன சார் ஆக்சலரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 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 நல்ல ஒரு வண்டி, ஒரு ஸ்பீடா போற வண்டி கிடைச்சிருச்சு. ஸோ அந்த வண்டி மூலியமா ஒரு கார், ஒரு ஒரு உங்களுக்கு நல்ல ஸ்பீடா போற ஒரு BMW, மெர்சிடிஸோ, ஃபெராரியோ ஏதோ ஒரு கார் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த கார்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ஸ்பீடா போய் ரீச் ஆகலாம்னு உங்களுக்கு தெரியும். ஆ நீங்க அந்த கார்ல உட்காந்துட்டீங்க. டீசல், பெட்ரோல் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் கூட, நீங்க வந்து என்னதான் ஆக்ஸிலேட்டர அழுத்தி மிதிச்சாலும், ஆக்ஸிலேட்டர் சவுண்ட் வரும். அந்த காரோட பவர் இருக்கும். ஆனா, நீங்க கியர் போட்டா தான் வண்டி மூவ் ஆகும். ஸோ, அந்த மாரி ஒரு 5 கியர், ஒரு கியர்லயே போலாம், 2ண்ட் கியர்ல போலாம், 3ர்ட் கியர்ல போலாம். 5த் கியர்ல போகும்போது அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸோ, அந்த 5த் கியர் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ, அது மட்டும் இல்லாம, உங்களோட ப்ராஃபிட்ட எப்படி நீங்க மேக்ஸிமைஸ் பண்றது? உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்த எப்படி வந்து நீங்க பெரிய அளவுக்கு உருவாக்குறது? அப்புறம் அந்த வருமானத்த பல மடங்கா எப்படி மல்டிப்ளை பண்றது? ஸோ, அததான் நம்ப இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, நல்லா பாருங்க. அதே மாரி இந்த வீடியோ முடிவுக்குள்ள, இல்ல வீடியோ நடுவுல வந்து ஒரு 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 சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும். ஸோ, அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கரெக்ட்டா ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட்டு i5 ஸ்பேஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? அது எப்படி இருக்கும்? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே, எப்படி நம்ப இந்த டெக்னிக்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத நம்ப புரிஞ்சுக்க முடியும். ஸோ, i5 ஸ்பேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 5x3 ஃபோர்ஸ்டு மேட்ரிக்ஸ். ஸோ 5x3னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வரீங்க. உங்க கீழ 3 லெவல் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 பிளேஸ்மென்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 பிளேஸ்மென்ட்டோ, பொசிஷனோ, ஐடியோ, வேலட்டோ இது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 இருக்கும். 2வது லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கீழயும் 5, 5 இருக்கும். ஸோ இதுதான் வந்து 5. ஸோ 5 இன்டு 5 25. ஸோ இந்த இடத்துல 25 இருக்கும் லெவல் 2ல. லெவல் 3ல பார்த்தீங்கன்னா 125 பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு 5 கீழயும் லெவல் 3ல 5, 5, 5 வரும். ஸோ 5 ஃபர்ஸ்ட் லெவல்ல, 2வது லெவல்ல 25, 3வது லெவல்ல 125. ஸோ இப்ப நீங்க ஒரு ஐடி கிரியேட் பண்றீங்கன்னா, ஒரு ஐடிக்கு மொத்தத்துல எவ்வளவு பொசிஷன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 155 பொசிஷன். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஐடிக்கு நம்ம கீழ 155 மக்கள் உட்காருவாங்க. இந்த 155 மக்களோ, இல்ல ஐடியோ, மெம்பரோ, பொசிஷனோ இது எல்லாருமே இது ஒருத்தர் கொண்டு வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. நீங்க கொண்டு வந்ததாவும் இருக்கலாம். உங்க அப்லைன் கிட்ட இருந்து ஸ்பில் ஆயி வந்ததாவும் இருக்கலாம். அதே மாரி உங்க டவுன்லைன் டீம் பில்ட் பண்ணி அது மூலியமாவும் இருக்கலாம். உங்க அப்லைன் கிட்ட இருந்து ரீபர்த் ஆயி கீழ வந்து ஃப்ளோ ஆகுனதும் இருக்கலாம். உங்க டவுன்லைன் கிட்ட இருந்து ரீபர்த் ஆயி ரீஎன்ட்ரியா வந்ததும் இருக்கலாம். ஸோ அப்படிதான் இந்த 155ன்றது ஃபில் ஆகும். ஸோ இதுதான் i5 ஸ்பேஸோட ஸ்ட்ரக்சர்.
ஸ்பேஸ் 1ல தான் அப்படி இருக்குமா சார்ன்னா, ஸ்பேஸ் 1ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் இதே ஸ்ட்ரக்சர், இதே ஃபார்மேட், இதே லாஜிக் தான் ஒன்னொன்னுத்துக்கும் அப்ளை ஆகும். சோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட். சரி சார், ஸ்ட்ரக்சர் ஓகே. இன்கம். இப்ப i5 ஸ்பேஸ்ல எப்படிலாம் இன்கம் வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 2 விதமான இன்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் டொனேஷன். நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் உங்களோட பர்சனல் லிங்க வச்சு நீங்க இன்வைட் பண்ணலாம். அவங்க இன்வைட் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு 20% உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவ மட்டும் தான் கிடைக்குமா சார்ன்னா, ஒரு தடவையும் அவங்க ரீஎன்ட்ரி ஆனாலும் சரி, அவங்க அடுத்த ஸ்பேஸ்க்கு போனாலும் சரி, அந்த 20% ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க ஸ்பேஸ் 1ல தான் இருக்கீங்க. ஆனா உங்க கீழ வந்த நபர் அவர் வந்து ஸ்பேஸ் 2க்கு போயிட்டாரு அப்படின்னும்போது, அப்பயும் உங்களுக்கு அந்த 250ல 20% $50 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி தான் ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5. ஸோ 20% ன்றது இன்வைட் டொனேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி டொனேஷன்ன்றது ஒரு 80% அது ஒரு லெவல்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். லெவல் 1ல இருந்து 5%, லெவல் 2ல இருந்து 25%, லெவல் 3ல இருந்து 50%. ஸோ இது ஒரு ஸ்பேஸ்லேருந்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப ஸ்பேஸ் 1 எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 1/2, 2வது லெவல்ல 12 1/2, 3வது லெவல்ல 25 ஒரு நபர்கிட்ட இருந்தும் கிடைக்கும். இதுவே ஸ்பேஸ் 2 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 12 1/2, 2வது லெவல்ல இருந்து 62 1/2, 3வது லெவல்ல இருந்து 125. ஸ்பேஸ் 5 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 1562 1/2, அப்புறம் ஸ்பேஸ் 5ல 2வது லெவல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, 7812, 3 லெவல்ல 15,625 ஒரு நபர்கிட்ட இருந்து. அப்ப அங்க வந்து எவ்வளவு பேர் இருப்பாங்க? 125 பேர் இருப்பாங்க. அப்ப எவ்வளவு கிடைக்கும்ன்றத பாருங்க. ஸ்பேஸ் 1ல மட்டும் தான் நம்மளோட வேலைகள் இருக்கு. ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா குளோபல் ஃபில்மென்ட்டா உங்களுக்கு நடக்கும். ஸோ அங்க நம்ப வேலை பண்றதுக்கு எதுவும் கிடையாது. ஸ்பேஸ் 1 வேலை செய்ய போறோம். ஸ்பேஸ் 1ல இருந்து நம்ம ஸ்பேஸ் 2க்கு போற வேலைய நம்ம செய்ய போறோம். மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டமே ஸ்பேஸ் லூப் அப்படின்ற இந்த இன்டெலிஜென்ட் அல்காரிதம் அதுவே அது பார்த்துக்க போகுது. ஓகே. அப்ப எனக்கு எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பேஸ் 1ல அந்த 155ம் ஃபில் ஆகுற பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, ஸ்பேஸ் 1ல ஒரு $3,450. இப்ப நான் இத சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஐடிக்கு மட்டுமே. இந்த ஒரு ஐடி ஸ்பேஸ் 1க்குள்ள 155 பொசிஷன் உட்காரப்போது. ஸ்பேஸ் 2க்கு போச்சுன்னா, அங்க ஒரு 155 பொசிஷன். ஸ்பேஸ் 3க்கு போகும்போது. ஸோ ஒரு லெவலுக்கும் போகும்போது 5 மடங்கு, 5 மடங்கு நம்மளுக்கு அதிகமாகிட்டே கிடைக்கும். அப்ப ஸ்பேஸ் 1ல 3450, ஸ்பேஸ் 2ல ஒரு 17,250 கிடைக்கும். ஸ்பேஸ் 3ல $86,250 கிடைக்கும். ஸ்பேஸ் 4ல $4,31,250. ஸ்பேஸ் 5ல பார்த்தீங்கன்னா, $21,56,250. இவ்வளோ கிடைக்குமா சார்? கிடைக்கும். ஸோ ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 அது நம்ம கையில கிடையாது. குளோபலா ஆகப்போது. ஸோ குளோபலா ஆகுது அப்படின்னும்போது, அது எப்ப வேணாலும் ஃபில் ஆகி நம்மளுக்கு எப்ப வேணாலும் கிடைக்கும். ஸ்பேஸ் 1ல தான் நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல், ஃபுல் வொர்க் இருக்கு. சரி. இப்ப ஸ்பேஸ் 1ல 155 ஐடி முடிஞ்சுச்சுன்னா, ஒரு ஐடியோட ஒரு ஸ்பேஸ் சைக்கிள் முடிஞ்சது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துப்போம். அதே மாரி அந்த ஒரு ஐடி அடுத்த ஸ்பேஸ் 2க்கு போகும், ஸ்பேஸ் 3க்கு போகும், 4, 5 போகும்போது, அந்த 5 முடிச்சுட்டு வர வரைக்கும், அது அந்த ஒரு ஐடி அந்த ஒரு ஸ்பேஸ் சைக்கிள கம்ப்ளீட் ஆகுச்சு அப்படின்ட்டு நம்ப எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இடத்துலயும் நம்மளுக்கு காசு இருக்கு. அந்த ஒரு ஐடி ஒரு ஸ்பேஸ்க்கும் டிராவல் ஆகும்போது. ஸோ இத நல்லா புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட். இப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ப ஏன் வந்து இந்த சாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்க ஃபாலோ பண்ணணும். ஸ்பேஸ் ஆக்ஸலரேஷன் மூவ்மெண்ட்ட நம்ப ஏன் மொமெண்ட் அத வந்து ஏன் நம்ப அத ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள வரோம். ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நம்ம பணம் சம்பாரிக்கிறதுன்றது என்ன மாரின்னு பார்த்தீங்கன்னா, தூண்டில்ல அந்த புழுவ சொருகிட்டு, தூண்டில்ல ஓரமா உக்காந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாரி. ஸோ, அந்த மீன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் கூட ஆகலாம். ஆனா, நீங்க அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு மீன் தான். இதுவே உங்ககிட்ட ஒரு வலை இருக்கு. அந்த வலைய வச்சு ஒரு சின்ன போட் வச்சு நீங்க
உள்ளுக்குள்ள போறீங்க. ரொம்ப நடுக்கடல்லாம் இல்ல. கொஞ்சம் தூரத்துக்குள்ள போறீங்க. வலைய வீசுறீங்க. அதே 1 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க உட்கார்றீங்க. இந்த வலைய எடுக்கும்போது உங்களுக்கு பல மீன்கள் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ப சிங்கிள் ஐடில வொர்க் பண்றதுக்கும், இந்த சாம் சாம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1+5 ஐடி மொத்தம் 6 ஐடி. அப்படி வொர்க் பண்றது மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். சரி சார். அப்ப வந்து என்ன நான் என்ன போட் வாங்கணுமா? வலை வாங்கணுமா? இந்த மாரிலாம் நம்மளுக்கு தோணும். நம்ப நம்ப கையில கொஞ்சம் தானியம் இருக்கு. இந்த தானியம் 1 தானியம், 2 தானியம் போட்டா புறாக்கள் வருமா? வராது. இதுவே இந்த தானியத்த நீங்க தூவி விடுறீங்க. தூவி விடும்போது எங்க இருக்கிற புறாவும் எல்லாம் ஒரே நேரத்துல வந்து உக்காந்து அங்க சாப்பிடும். அதே மாரி தான் இப்ப நம்ம ஒரு ஐடில வேலை செய்யும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்த விட, 6 ஐடில நம்ப வேலை செய்யும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேல இருந்து ஸ்பில் ஆயி வர்றதும் நம்மளுக்கு 6 ஐடி இருக்கும்போது அங்க கொஞ்சம் அதிகமா ஸ்பில் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கூட சொல்லப்போனா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும், அது நம்ம எடுக்கிறோம், அந்த பிசினஸ்ல நம்ம வொர்க் போடுறோம் அப்படின்னும்போது, அது ஒரு வருமானம் தான். அந்த பிசினஸ்ல நம்ம மல்டிபிள் ஐடி போட்டு வேலை செய்றோம். ஆனா, அதுக்கு அலோவ் பண்ணணும் அந்த பிசினஸ் அலோவ் பண்ணணும். அதே மாரி நீங்க மல்டிபிள் ஐடி போட்டாலும் எல்லாத்துலயும் நீங்க 100% வேலை செய்யணும் அப்டின்னா, நம்மளால செய்ய முடியாது. ஆனா, இங்க அந்த மாரி கிடையாது. அப்போ உங்களுக்கு பல ஐடில இருந்து பல அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பல ஆ நம்ம டீம் மூலியமா பில்ட் ஆகுறதுனால, அப்ளைன் கிட்ட இருந்து ஸ்பில் ஆகுறதுனாலயும் இது நம்மளுக்கு கிடைக்க போகுது. என்னைக்குமே வந்து ஒரு வருமானத்த நம்பி இருக்கிறத விட, நமக்கு பல வழிகளா வருமானம் வர்றது தான் புத்திசாலித்தனம். அதுதான் வந்து உங்கள பினான்சியல் ஃப்ரீடம்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஓகே. சரி சார். இப்ப சிங்கிள் ஐடில வேலை செய்றது எப்படி? சிங்கிள் ஐடில வேலை செய்றது ஒரு டேப்ல இருந்து நீங்க தொறந்து விடுறீங்க. அது காசா வருது. இப்ப அந்த டேப் திடீர்னு அடைச்சுக்கிச்சு, இல்ல டேப் வேலை செய்யல, இல்ல அந்த டேப்ல தண்ணி வரல அப்படின்னா, உங்களோட வருமானம் நின்று போச்சு. இதுவே நீங்க வந்து ஒரு பைப் லைன் செட் பண்ணிட்டீங்க. இந்த மாரி நெறைய குழாவ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது, ஒண்ணு ஸ்டக் ஆனாலும் இன்னொரு ஒரு குழாயிலருந்து உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்க போது. இதுதான் வந்து பைப்லைன் இன்கம் பைப்லைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இத தான் நம்ப வந்து இந்த சாம் அப்படின்ற டெக்னிக்ல நம்ப இப்ப ஃபாலோ பண்ண போறோம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சாம் எதுக்காக நம்ப எடுக்கணும்? ஏன்னா நெறைய பேர் கேட்பாங்கல்ல, "சார் என் லீடர் சொன்னதுனால நான் எடுத்துட்டேன் சார். என் அப்ளைன்னு சொன்னதுனால நான் எடுத்துட்டேன் சார்" அப்படின்னுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. எதுக்காக நம்ம எடுக்கணும்? அப்படி எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப ஒரு ஐடி மூலமா i5 ஸ்பேஸ்ல ஒரு ஐடி மூலமா எனக்கு என்னெல்லாம் லாபம், பெனிஃபிட் இருக்குன்றத பார்ப்போம். அப்போ 1 இன்டு 6 அப்ப அந்த பெனிஃபிட்டே நம்மளுக்கு 6 மடங்கு கிடைக்க போகுது. 6 மடங்குன்றதுல 6ல வந்து 6மே ஒரே நேரத்துல கிடைக்குமா சார்? அப்படின்னா, ஒரு 2 ஐடில நெறைய கிடைக்கும். ஒரு ஐடி சும்மாவே இருக்கும். ஒரு ஐடில கம்மியா கிடைக்கும். ஒரு ஐடில ரெகுலரா வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதுக்காக தான் நம்ப 6 ஐடி கிரியேட் பண்றோம். ஆனா, அந்த 6 ஐடி கிரியேட் பண்றதுலயும் ஒரு டெக்னிக் இருக்கு. ஒரு சூட்சுமம் இருக்கு. அத தான் நம்ம பார்க்க போறோம். Now for the tea on a Metro deal you won't want to miss. Get a new iPhone 13 for only $49.99. இப்ப ஸ்பேஸ் ஐடி ஒரு ஐடி கிரியேட் பண்றதுனால உங்களுக்கு 20% இன்வைட் டொனேஷன் கிடைக்குது. 80% மேட்ரிக்ஸ் டொனேஷன் கிடைக்குது. அது நம்மளுக்கு தெரியும். ஒரு ஐடிலயும் ஸ்பேஸ் 1ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு PIF பே இட் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு 3 ஐடி உங்களுக்கு செல்ஃப் ஐடி கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஒரு ஸ்பேஸ்லயும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ அப்கிரேட். உங்களால வந்து ஆட்டோ அப்கிரேட் அடுத்த ஸ்பேஸ் 1ல இருந்து ஸ்பேஸ் 2க்கு உங்களால வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆக முடியும். அந்த ஒரு ஐடி. ஒரு ஐடியிலும் இருந்தும் 15 புதிய ஐடி ரீபெர்த் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். சார் அப்ப அது நான் ஏன் சார் அப்ப 6 ஐடி போடணும்? எனக்கு 15 ஐடி வேற வரும்னு சொல்றீங்களே! அது வரட்டுங்க. அது வரும்போது வரட்டும். அது வந்தாலும் நம்மளுக்கு நன்மை தான். அது மூலியமா நம்மளுக்கு அதிகமா தான் கிடைக்க போகுது. ஆனா நம்மளால 6 ஐடி போட முடியும் அப்டின்னா, நம்ப தாராளமா போடலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு ஐடிக்கும் 155 ஆ பிளேஸ்மென்ட்ஸ் இருக்கு. 155 பொசிஷன்ஸ் இருக்கு. 155 மக்கள் வந்து அதுக்குள்ள உட்காரலாம். அது மூலியமா நம்மளுக்கு 3 லெவல்ல இருந்து வருமானம் கிடைக்கும். ஸோ, இப்ப இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஐடியோட மதிப்பு, ஒரு ஐடியோட வொர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24,00,00,000 ரூபாய். இதுவே $26,94,450 ஒரு ஐடியோட மதிப்பு. ஒரு ஐடி ஃபுல் சைக்கிள், ஒரு சைக்கிள்
ஒரு ஃபுல் ஸ்பேஸ் லைஃப் சைக்கிள் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காசு இது. ஸ்பேஸ் 1ல மட்டும் தான் நம்ப வேலை செய்ய போறோம். ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா குளோபலா ஃபில் ஆக போகுதுன்றதுனால, அது வந்து நம்மளுக்கு ரெசிடுயல் இன்கம்மா கிடைக்க போகுது. அப்போ ஒரு ஐடில இருந்தே இவ்வளோ கிடைக்குதுன்னா, அப்ப நம்மளுக்கு 6 ஐடி இருக்கு. ஒரு ஐடி மூலமா 15 ஐடி ரீபெர்த் ஆக போகுதுன்னா, அப்ப 6 ஐடிக்கு அப்ப 6 இன்டு 15 போடுங்க. எத்தனை ஐடி நமக்காக வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப சாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்ப சாம்ல சரி சார் நான் சாம் போடலாம்னு இருக்கேன் சார். அதுக்கு என்ன சார் ஸ்ட்ரக்சர்? சொல்லுங்க. என்ன ஸ்ட்ரக்சர்னா 1 பிளஸ் 5 ஐடி இதுதான். ஒரு ஐடி. அந்த ஒரு ஐடிக்கு நம்ப 5 ஐடி கிரியேட் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வாய்ப்பு குடுத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் குடுப்பாங்க. அந்த லிங்க்க வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஐடிய வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்களுக்கு $50 ஆகும். ஸோ ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. இப்ப நான் சாம் பண்ணணும் சார். நான் சாம் ஸ்ட்ரக்சர்க்குள்ள நான் வரணும் அப்டின்னா, இந்த ஒரு ஐடியோட இதுதான் டாப் ஐடி உங்களுது. இந்த டாப் ஐடியோட ரெஃபரல் லிங்க எடுத்து, நீங்க இமிடியேட்டா என்ன பண்ண போறீங்க, உங்க கீழ 5 ஐடி கிரியேட் பண்ண போறீங்க. உங்களோட டாப் ரெஃபரல் லிங்க் எடுத்து, கீழ 5 ஐடி ஏ, பி, சி, டி, இ இல்லன்னா 1, 2, 3, 4, 5 இந்த 5 ஐடி கிரியேட் பண்ண போறீங்க. இந்த 5 ஐடியும் உங்க லெவல் 1 வந்து ஃபில் பண்ண போகுது. இத நான் இமிடியேட்டா பண்ணணுமா சார்? இமிடியேட்டா பண்ணா ரொம்ப நல்லது. இல்ல 1 நாள், 2 நாளுக்குள்ள பண்றது ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா, இப்ப நீங்க ஐடி போட்டுட்டீங்க. உங்க அப்ளைன் உங்களோட ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. அப்ப நீங்க 1 ஐடி, 2 ஐடி மட்டும் போடுறீங்க. உங்க அப்ளைன் கிட்ட இருந்து ஸ்பில் ஆயி வந்து உட்காரும்போது 3வது ஐடி, 4வது ஐடி, 5வது ஐடி அவரது ஸ்பில் ஆயி வந்து உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் இந்த சாம் நீங்க போடணும்னு நெனச்சாலும் உங்களால போட முடியாது. அதுக்காக தான் நான் வந்து இமிடியேட்டா இத பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த 5 ஐடி நம்ம கிரியேட் பண்றதுனால, இந்த 5 ஐடியும் நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸ்பேஸ் 1ல. ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 1 பிளஸ் 5 இதுக்கு கிரியேட் பண்றதுக்கு எவ்வளோங்க ஆகும்? 6 ஐடி மல்டிப்ளைட் பை $50 அப்படின்னா $300 நமக்கு தேவைப்படும். சரி சார் 6 ஐடி போட சொல்றீங்க $300 இது கணக்கு ஈஸி. அப்ப எனக்கு 6 மொபைல் ஃபோன் வேணுமா? இந்த டவுட் சில பேருக்கு. எனக்கு 6 மொபைல் ஃபோன் வேணுமா? அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். அதையே நம்மளால மெயின்டெயின் பண்ண முடிய மாட்டேங்குது. 2வது அப்ப நான் 5 பேர உள்ள கொண்டு வரணுமா? சாம் போடணும்னா நான் 5 பேர கொண்டு வரணுமா? அப்படின்னா, இனிஷியலா இந்த 5 ஐடியும் உங்களோட சொந்த ஐடியா தான் இருக்க போகுதுன்றதுனால, இந்த 5 பேரும் அதுக்கு கீழ நம்ம குடுக்கலாம். அதனால 5 பேர் நம்மளுக்கு இமிடியேட்டா தேவை கிடையாது. ஓகே சார். அப்போ வந்து $300 இருந்தா போதுமானதா? அப்படின்னா, அது கூட 300 கூட நம்மளுக்கு அவசியப்படாது. நம்மளுக்கு எவ்வளோ இருந்தா போதுங்க? ஒரு $250 இருந்தால் போதும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஆல்ரெடி ஒரு கிரிப்டோ வாலெட் வச்சிருப்பீங்க. அது வந்து சேஃப் பேலோ, டோக்கன் பாக்கெட்டோ, மெட்டாமாஸ்க் ஏதோ ஒண்ணு வச்சிருப்பீங்க. ஒரு பாலிகான் நெட்வொர்க்ல நீங்க வந்து ஒரு ஐடி, ஒரு அட்ரஸ கிரியேட் பண்ணி, டாப் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதே வாலெட்ல அடிஷனலா இன்னும் 6 அட்ரஸ் கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணிட்டு உங்களோட டாப் ரெஃபரல் லிங்க எடுத்து 5 ஐடியும் நீங்க புதுசா என்ட்ரிய போட்டுட்டு, அதுக்கப்புறம் அத ஆக்டிவேட் பண்ண போறீங்க. நீங்க ஆக்டிவேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்க கீழ வந்து அந்த 5 ஐடியும் உட்காராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சும்மா வேணா உங்க டைரக்ட் ரெஃபரல்ல காட்டுமே தவிர்த்து, உங்களோட அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து உட்காராது. ஸோ, அத கொஞ்சம் இமிடியேட்டா பண்ணிடுங்க. சரி சார், நான் பண்ணிட்டேன் சார். அடுத்த ஸ்டெப் என்ன சார்? இது பண்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் நம்பளோட அந்த லாபத்த அதிகமாக்குறதுக்கும், நம்மளோட லாபத்த பல மடங்கு பெருக்கறதுக்கும் இந்த டெக்னிக்க இப்ப ஃபாலோ பண்ணணும். எந்த டெக்னிக்கு? நம்ப ஒரு ஒரு 20லருந்து ஒரு 25 பேர் நம்ம கொண்டு வரப்போறோம். இந்த 20லருந்து 25 பேர் என்ன மாரி இருக்கணும்னா, அவங்களும் சாம் ப்ராஜெக்ட்ல வரா மாரி வரணும். சார் 25 பேர் நான் போடுறேன் சார். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேரு எனக்கு தெரிஞ்சு சாம் ப்ராஜெக்ட் போடுவாங்க சார். ஆனா மீதி 20, 25 பேர் சாம் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல சார். கவலைப்பட தேவையில்ல. அப்ப அந்த மாரி இருக்க பட்சத்தில் நீங்க இந்த ஐடிய ஏ-பி-சி-டி-இ 1, 2, 3, 4, 5 இந்த ஐடிய நீங்க கரெக்ட்டா கையாளணும். எப்படி கையாளணும்? இப்ப உங்க கீழ ஒரு நபர் வராரு. அந்த நபர் சரி நானும் சாம் போடலான்னு இருக்கிறேன். இது புடிச்சிருக்கு. நான் சாம் பண்றேன். அப்டின்ட்டு அவரு வராரு. அந்த நபர ஃபர்ஸ்ட் நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா,
உங்களோட ஃபர்ஸ்ட் ஐடியில ஃபோக்கஸ் பண்ணணும். ஏ ஐடி. ஃபர்ஸ்ட் நீங்க ஏ ஐடியில ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா, உங்களோட 4வது ஐடி, டி என்ற ஐடியில ஃபோக்கஸ் பண்ணி, சாம்ல வர மக்கள் எல்லாம் அங்க போட்டுட்டு வரணும். அடுத்தது, சரி சார் 5 பேர நான் குடுத்துட்டேன் சார் சாமு. ஓகே சூப்பர். அடுத்தது எங்க பண்ணணும்? இ. உங்களோட 5வது ஐடியில ஃபோக்கஸ் பண்ணணும். சாம்ல வரவங்க எல்லாரையும் 5வது ஐடியில ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் சார்? எனக்கு வந்து 1, 2, 3, 4, 5 ஏபிசிடிஇ இப்படி தானே வரிசையா சொல்லிக் குடுத்துருக்காங்க. நீங்க என்ன இப்போ புதுசா வந்து ஏன்னு சொல்றீங்க, அப்புறம் டின்னு சொல்றீங்க, அப்புறம் இ சொல்றீங்க. மாறி மாறி இருக்கே அப்படின்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்றேன். இத ஃபுல்லா பாருங்க. அடுத்தது நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, பில ஃபோக்கஸ் பண்ண போறோம். இதுக்கு நடுவுல வந்து சில பேர், இல்லப்பா என்னால சாம்லாம் போட முடியாது. நீ சொல்ற மாரி 1+5 ஐடிலாம் போட முடியாது. ஆனா, நான் வந்து ஒரு ஐடி போடுறேன் அப்படின்றவங்கள, இமிடியேட்டா நீங்க எங்க அவங்கள கொண்டு வந்து பிளேஸ்மென்ட் குடுக்கணும்? இந்த பி. இந்த 2வது ஐடியோட ரெஃபரல் லிங்க்க எடுத்து அவங்க கிட்ட குடுத்து அவங்க ஐடி போட சொல்லுங்க. நான் சாம் ப்ராஜெக்ட் வரேன் அப்படின்னு சொல்றவங்கள, இந்த ஏ 1வது ஐடியோட ரெஃபரல் லிங்க் எடுத்து அவங்கள குடுத்து போட சொல்லுங்க. அது முடியிற பட்சத்தில், அடுத்தது நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட 4வது ஐடி டி. அதோட ரெஃபரல் லிங்க் எடுத்து குடுக்கணும். இதே மாரி தான் குடுக்கணும். உங்க டாப் ஐடி எடுத்து குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா வரவங்க, சாம் வந்தாலும் சரி, இல்ல நார்மலா வரவங்களும் சரி, அவங்கள இந்த 3வது ஐடி சி யோட ரெஃபரல் லிங்க் எடுத்து குடுக்கணும். எதுக்கு சார் இப்படிலாம் சொல்றீங்க? ஏன் வரிசையா போனா தான் என்ன? வரிசையாவும் போலாம். தப்பு கிடையாது. ஆனா இப்படி நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் கூடிய விரைவில் வரும். உங்களுக்கு பல மடங்கு வர்றதுக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு. அது என்னன்றத இப்ப நம்ப பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த டெக்னிக்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இப்ப நீங்க உங்க ஐடிய போட்டீங்க. நான் சொன்ன மாரி சாம் நீங்க போட்டீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ன்றது வந்து ஏபிசிடிஇ வந்து உங்களுடையது. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி சாம்ல வரேன் அப்படின்ற ஒரு நபர உங்க ஏ கீழ குடுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த உங்களோட டாப் ஐடிக்கு என்ன கிடைக்கும்ன்றத நான் சொல்றேன். டாப் ஐடிக்கு என்ன கிடைக்கும்? நீங்க அந்த டாப் ஐடி வச்சு தான் இந்த 5 ஐடி போட்டீங்க. அதனால அதோட டைரக்ட் இன்விடேஷன் டொனேஷன் ஒரு 20%ன்றதுனால இந்த 5 ஐடில இருந்தும் உங்களுக்கு $50 கிடைக்கும். அப்ப $50 கிடைக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப 4 ஐடி போடும்போது உங்களுக்கு $40 கிடைக்கும். மேட்ரிக்ஸ் டொனேஷன்ல இருந்து ஒரு ஐடியும் ஏன்னா இதெல்லாம் லெவல் 1ல தானே உட்காருது. அப்போ ஒரு ஐடி கிட்ட வந்து $2.5 $2.5 4 ஐடி கிட்ட இருந்து கிடைக்கும். சோ அது ஒரு $10. அப்ப 40 + 10 50. இப்ப நீங்க அந்த 5வது ஐடிய இந்த காசு வச்சே நீங்க போட்டுக்கலாம். அப்ப 250 இருந்தா போதும். உங்களுக்கு 300 தேவையில்லை. மொத்தத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க போட்டதுல இருந்தே உங்களுக்கு $62 கிட்ட கிடைக்கும். இப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு சொன்னேன் நானு. இப்போ ஒருத்தர் சாம்ல வராரு. அவரு வந்து உங்களோட ஏ முதல் ஐடியோட ரெஃபரல் லிங்க் எடுத்து குடுங்க. சோ, அவரு வந்து அந்த ஏ அவரு உங்களோட லெவல் 2ல உட்காருவாரு. அவரு கொண்டு வர நபர் உங்களோட லெவல் 3ல போய் உட்காருவாங்க. இப்ப 2வது நபர் வராரு. அவரையும் ஏ கீழயே குடுங்க. இப்ப ஏ அவரும் சாம்ல வராரு. லெவல் 2ல இருக்க ஏ சாம்ல வராரு. அவரு 5 பேர கொண்டு வராரு. சோ, அது வந்து உங்க 3வது லெவல்ல வந்து உட்காருது அந்த 5 பேரும். 2வது பில வந்தாரு பார்த்தீங்களா? அவரும் சாம் ப்ராஜெக்ட்ல தான் வராரு. அவரும் என்ன பண்றாரு? அவரு கீழ 1+5 போடுறதுனால உங்களுக்கு வந்து அதுக்கு கீழ ஒரு 5 வந்துருச்சு. இந்த ப்ளூ கலர்ல காட்டுறது எல்லாமே வந்து அப்கிரேடுக்காக போகும். அப்ப என்ன ஆயிடுச்சுங்க? நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்க. ஸ்பேஸ் 2க்கு. இந்த டாப் ஐடி ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். இப்ப அந்த ஸ்பேஸ் 2ல இந்த ஐடி பண்ண வேண்டிய வேலை ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே சிஸ்டமே பார்த்துக்க போகுது. சரி சார். சூப்பர் சார். நான் ஸ்பேஸ் 2க்கு போயிட்டேன். இப்ப ஒருத்தரு சாம்லயே போடலான்னு சொல்றாரு. அவரு எங்க போடட்டும்? அவரு அழகா கொண்டு வந்து உங்களோட 4வது ஐடியோட ரெஃபரல் லிங்க் எடுத்து குடுங்க. சோ, அவரு வரட்டும். அங்க ஃபில் ஆகட்டும். அடுத்தது வராங்க. அவங்களுக்கு 5வது ஐடியோட ரெஃபரல் லிங்க் எடுத்து குடுங்க. சார் சில பேரு சாம் வேணாம். ஐ மீன் வந்து சாமுக்கு இப்போ போட முடியலன்னு சொல்றாங்க சார். அவங்கள எங்க குடுப்போம்? உங்க 2வது ஐடி பில குடுங்க. அதுக்கப்புறம் சில குடுங்க. அதே மாரி இப்ப நமக்கு ஏல வந்து என்ன ஆகும்னா, ஏல வந்து அங்கேயே நீங்க குடுக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு ஏல வந்து பிஐஎஃப்ல இருக்கிற காசு எடுத்து கூட, நீங்க இந்த டாப் ஐடிய வச்சு போடும்போதோ, இல்ல ஏ வச்சு டாப் ஐடி வச்சு டாப் ஐடிக்கு தான் அந்த பிஐஎஃப் வரும். அதுல என்ன பண்ணலாம் நீங்க ஒரு ஐடி போட்டாலும், அது எங்க வந்து விழுங்க? உங்களோட ஏக்கு கீழ சில தான் வந்து விழும். இப்போ உங்களுக்கு லெவல் 2ல இருந்து என்ன கிடைக்குது? லெவல் 2ல இருந்து இந்த எல்லோ கலர், மஞ்ச கலர்ல இருக்கிறதெல்லாம் பிஐஎஃப்ன்னு சொல்லுவாங்க. பே இட் ஃபார்வர்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த காசு உங்களோட டாப் ஐடிக்கு வரும்.
அந்த காசு வச்சு நீங்க புது ஐடி மட்டும் தான் போட முடியும். அந்த புது ஐடி உங்களோட ஐடியாவும் இருக்கலாம். இல்ல உங்க நண்பர்கிட்ட இருந்து காச வாங்கிட்டு, அவரு ஆக்டிவேட் பண்ணி குடுத்து, அந்த காசையும் நீங்க எடுக்கலாம். ஸோ, அப்ப லெவல் 2ல 1வதுலருந்து 5வது பொசிஷனும், 11வதுலருந்து 15வது பொசிஷனும். என்ன நடக்குது? இது சொல்றேன் பாருங்க. இப்ப இது இந்த 1வதுலருந்து 5வது பொசிஷனும், 11வதுலருந்து 15வது பொசிஷனும். இது என்ன ஆகும்? இது வந்து பிஐஎஃப் வாலெட்டுக்கு போகும். எவ்வளோ சார் போயிருக்கும்? ஒரு ஐடிக்கும் $12 $12 போயிருக்கும். அப்போ 10 ஐடி ஆச்சுங்களா? அப்ப இங்க ஒரு 5 இன்டு 12 5 இன்டு 12 கிட்டத்தட்ட $125. இது எங்கேக்கு போயிருக்கும்? இந்த டாப் ஐடிக்கு இருக்கும். இந்த டாப் ஐடிக்கு நீங்க ஐடி கிரியேட் பண்ணலாம். சரி சார், இந்த டாப் ஐடி நான் ஐடி கிரியேட் பண்றேன் சார். அப்ப அந்த ஐடி எங்க சார் போய் உட்காரும்? ஐடி வரும், வந்து பார்க்கும். லெஃப்ட்ல இருந்து பார்த்துட்டு வருமா? ஏ ஃபில் ஆயிடுச்சு, பி ஃபில் ஆயிடுச்சு, சி ஃபில் ஆயிடுச்சு, இ ஃபில் ஆயிடுச்சு. அப்ப அடுத்த லெவலுக்கு வரும். அப்ப இங்க வரும்போது, இங்க சி காலியா இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ஐடி இங்க பிளேஸ் ஆகும். இல்ல இப்படி வருது, இந்த இடத்துல காலியா இருக்குன்னா, இந்த இடத்துல அது பிளேஸ் ஆகும். சோ, லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே. சரி. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரெட் கலர். ரெட் கலர்ன்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் உங்களுக்கு உங்களோட வாலெட்டுக்கே வந்துரும். சோ, அப்ப இந்த இடத்துல எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசு, இந்த காசுனா எதுங்க? 6லருந்து 10வது பொசிஷன். லெவல் 2ல 6லருந்து 10வது பொசிஷன். 16வதுலருந்து உங்களுக்கு வந்து 16லருந்து 25 பொசிஷன். உங்களுக்கு இது பேமெண்ட்டாவே கிடைச்சிடுது. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும். எதுக்காக நான் ஏவ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிய ஏன் ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன் அப்டின்னா, இது எல்லாமே உங்களுக்கு பேமெண்ட்டாவே வந்துடுது. இப்ப நம்ம காசு உள்ள போட்டுருக்கோம்ல, ஒரு 250 போட்டுருக்கோம்ல, அத நம்ம எடுக்கணும்ல முதல்லே. அதுக்காக தான் இத பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் 3வது இத ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். எதுக்காக? இது எல்லாமே உங்களுக்கு காசா வந்துரும். இல்ல சார் நான் ஏ, பி, சி பண்றேன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் பிஐஎஃப்க்கு போயிருக்கும். இந்த காசு உங்களுக்கு வந்திருக்கும். அப்புறம் இதெல்லாம் பிஐஎஃப்க்கு போயிருக்கும். சோ அப்ப நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா இது நம்மளும் வெயிட் பண்ணாமயே நம்மளுக்கு டக்குன்னு வந்துரும். அதுக்காக தான் இந்த 5 ஐடியும் நீங்க எடுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கா இப்ப? யாருக்கு எந்த இடத்துல உட்கார வைக்கணும்ன்ற கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். எப்ப இருக்கும்? இந்த 5 ஐடியும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கும். இல்லன்னா எந்த இடம் காலியா இருக்குதோ அங்க தான் போய் பிளேஸ்மென்ட் நடக்கும். ஓகே. சரி. இப்ப என்ன ஆகுது? இந்த நபர்களும் அவங்கவங்க ஆளுங்கள, மக்கள உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்? டி கீழ அப்படியே 5, 5, 5 ஃபில் ஆகுது. ஈக்கு கீழயும் ஃபில் ஆகுது. பிக்கு கீழ ஃபில் ஆகுது. இப்ப இந்த பி கீழ ஃபில் ஆகும்போது, பச்சை கலர்ல இருக்கு பாருங்க. பச்சை கலர்ல 5, 5 2, 5, 5 10 இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களோட ரீபெர்த். யாரோட ரீபெர்த்ங்க? உங்க டாப் ஐடியோட ரீபெர்த். ரீபெர்த்னா என்ன சார் ஆகும்? ரீபெர்த்னா உங்களுக்கு அந்த 10 ஐடிக்குள்ள எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஐடிக்கு உண்டான காசு இருக்கும். இப்ப இந்த 5 ஐடி உங்களுக்கு மறுபடியும் ரீகிரியேட் ஆகும். 5 புது ஐடி கிரியேட் ஆகுது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயி, அது எங்க சார் போய் உட்காரும்? இந்த 5 ஐடியும் அப்படியே கிரியேட் ஆயி, உங்களுக்கு யார் இந்த பிசினஸ் வாய்ப்பு குடுத்தாங்களோ, அவங்க கிட்ட போய் உட்காரும். அவருக்கு இதுக்கு உண்டான 20% இன்வைட் போனஸ் கிடைக்கும். இந்த 5 ஐடியுமே அவரோட மேட்ரிக்ஸ்ல டாப்ல இருந்து பாட்டம் எந்த இடத்துல லெஃப்ட் டு ரைட் எந்த இடத்துல இடம் காலியா இருக்குதோ அங்க போய் பிளேஸ்மென்ட் ஆகும். ஓகேங்களா? அது வந்து உங்க கீழயாவும் இருக்கலாம். இல்ல நீங்க கொண்டு வந்த நபர் கீழயாவும் இருக்கலாம். இல்ல அவரோட டவுன்லைன் கீழயாவும் இருக்கலாம். சோ அது நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது சி கீழ ஃபில் ஆகும்போது மறுபடியும் இங்க ஒரு 5 ஐடி நம்மளுக்கு கிரியேட். இது ரெட்ல இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பேமெண்ட். மீதிங்க 5 ஐடி கிரியேட் ஆகுது. இந்த 5 ஐடியும் நான் சொன்ன மாரி தான் நடக்கும். ஃபாலோ யுவர் அப்லைன். உங்க அப்லைன் யாரு அப்படின்னு அவங்களுக்கு தான் அது போகும். இதுவே நீங்க அப்லைனாவும் இது உங்க டவுன்லைனாவும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ ஒரு தடவையும் உங்களுக்கு அந்த ஐடி உங்களுக்கும் கிடைக்கும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வருது. இங்கேயும் உங்களுக்கு ஐடி கிடைக்குது. அப்ப மொத்தத்துல எப்படி சார் கிடைக்குது? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 10 பொசிஷன்ல இருக்கிற காசு $25 இங்க 3வது லெவல்ல. அப்ப $25 உங்களுக்கு வந்து 25 × 10 பார்த்தீங்கன்னா 250. இந்த 250ம்
என்ன ஆகுது? உங்கள வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடுது. இந்த காசு உங்கள அப்கிரேட் பண்ணிடுது. ஸோ 250 அப்கிரேட் பண்ணிடுது. ரீஎன்ட்ரி என்ன? 11லருந்து 20, 31லருந்து 40, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51லருந்து 60. இதுலருந்து எத்தனை ஐடி? இது வந்து பார்த்தீங்கன்னா 25 இன்டூ 30. 10, 10, 10, 30. $750. $750க்கு எத்தனை ஐடிங்க வரும்? 15 ஐடி வரும். 15 ஐடி உங்களுக்கு ரீகிரியேட் ஆயி மறுபடியும் கிடைக்கும். அப்போ ஒரு ஐடி மூலியமா நம்மளுக்கு 15 ஐடி கிரியேட் ஆகுது. சரி சார், காசு? இந்த ரெட்ல இருக்கிறது எல்லாமே உங்களோட பிரைவேட் வாலெட். இது எல்லாமே உங்களுக்கு காசா தான் வரப்போகுது. இதுல இருக்கிற எல்லாமே நமக்கு காசா தான் வரப்போகுது. அது எவ்வளவு சார் வந்துச்சு? எவ்வளவு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 85 பொசிஷன்ஸ் ரெட்ல இருக்குங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 25 இன்டூ 85 $2125 உங்களுக்கு கேஷா வரும். இதெல்லாம் முடிஞ்சா தான் வருமானா? ஒண்ணும் ஃபில் ஆகும்போதே அடுத்த செகண்டே நம்மளுக்கு வந்துரும். இங்க 2 ஐடி ஃபில் ஆச்சுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடி கிரியேட் ஆயிடும். இது 5 ஃபுல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா சார்னா, வெயிட் பண்ண தேவையில்லை. இது 2 ஃபில் ஆனாவே ஆட்டோமேட்டிக்கா ரீபெர்த் ஆயிடும். அதே மாரி உங்களுக்கு இதுல வந்து ஒரு ஐடி ஃபில் ஆனாவே இதுக்கு உண்டான அந்த $25 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அடுத்த செகண்டே இது வந்து 100% டீசென்ட்ரலைஸ்ட்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடந்துரும். நம்ம வந்து வித்ட்ராயல் போடணுமா, பெண்டிங்ல இருக்குமா அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகே. இப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஐடி மூலியமா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப அப்போ ஒரு ஐடி மூலியமான்னா, அப்ப நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடிக்கு இது நடக்குது அப்படின்னும்போது, நம்பளோட 1+5 அப்படின்னும்போது, அப்ப 6 ஐடிக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸ்பேஸ் 1ல இருந்து மட்டுமே நம்மளுக்கு ஒரு 3450 இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஸ்பேஸ் 5ல எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதுல என்ன ஒரு சூப்பர் விஷயம்னா, நம்ப ஸ்பேஸ் 1ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்பேஸ் 2க்கு போறோம். ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 3ல இருந்து ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 4ல இருந்து ஸ்பேஸ் 5. ஸ்பேஸ் 5க்கு அப்புறம் வேற எதுவுமே இல்லையே சார். அப்ப அங்க அப்டேட் காசு புடிச்சு வச்சு என்ன சார் பண்ணணும்? அத மறுபடியும் ஸ்பேஸ் 3க்கும், ஸ்பேஸ் 2க்கும் அதுவே கொண்டு வந்து போட்டுடும். நம்ம ஒண்ணும் அங்க பண்ண தேவையில்லை. அதே மாரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் 1ல இருந்து நம்ப அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். அதே மாரி அந்த ஸ்பேஸ் 5, 4, 3, 2, 1ல இருந்து நம்மளுக்கு ரீஎன்ட்ரியும் நம்மளுக்கு கிடைக்க போகுது. எங்க கிடைக்க போகுது? எல்லாம் ஸ்பேஸ் 1க்கு கிடைக்க போகுது. எப்படி கிடைக்க போகுது? இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி ஸ்பேஸ் 1ல ஒரு ஐடிக்கு 15 ஐடி கிரியேட் ஆகுது. இப்ப நீங்க ஒரு ஐடி ஸ்பேஸ் 2க்கு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில், அந்த ஸ்பேஸ் 2ல இருந்து உங்களுக்கு 25 ஐடி மறுபடியும் ஸ்பேஸ் 1க்கு வரப்போகுது. 10 ஐடி ஸ்பேஸ் 2லயே கிரியேட் ஆக போகுது. எப்படி? 10 ஐடி உங்களுக்கு ஸ்பேஸ் 2லயே ரீபெர்த் ஆயிடுது. அதே மாரி உங்களுக்கு ஸ்பேஸ் 3ல இருந்து 125 ஐடி ஸ்பேஸ் 1 கிடைக்க போகுது. அதே மாரி ஒரு 10 ஐடி வந்து ஸ்பேஸ் 2லயே உங்களுக்கு 3லயே உங்களுக்கு ரீபெர்த் ஆகுது. ஸ்பேஸ் 4ல இருந்து ஒரு 625 ஐடி ரீகிரியேட் ஆகுது. ஸ்பேஸ் 5ல இருந்து 3125 ஐடி நம்மளுக்கு கிடைக்குது. சும்மா கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு ஸ்பேஸ் 5ல இருந்து 3125 ஐடி வந்து ரீபெர்த் ஆயி ஸ்பேஸ் 1ல வந்து உட்காருது அப்படின்னா, ஒரு சின்ன கணக்கு நம்ம போடுவோம். என்ன கணக்குன்னா, ஆ ஒரு ஸ்பேஸ்ல மொத்தம் பொசிஷனே பார்த்தீங்கன்னா 155. அப்ப 3125 ஐடி வந்து ஸ்பேஸ் 1ல வந்து உட்கார போகுதுன்னா, அப்ப டிவைடட் பை 155 பொசிஷன் அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 20 ஐடி இருக்குன்னு வச்சுப்போமே. நம்மளுக்கு இப்ப ஆல்ரெடி 6 ஐடி வச்சிருக்கிறோமா? ஒரு ஐடிக்கும் ஒரு 15 ஐடி கிரியேட் ஆகுமா? ஸ்பேஸ் 5ல வந்து ஒரு 3125 ஐடி ரீபெர்த் ஆகுது. நம்ம டவுன்ல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 20 ஐடி ஃபுல் ஆயிடுச்சுங்க. அடுத்த செகண்டே. ஏன்னா, ஒரு ஐடிக்கு 155 பொசிஷன்னா, அப்ப எப்படி வரும்? ஒரு ஐடிக்கும் ஃபில் ஆயி அடுத்த ஐடிக்கு வந்துட்டு இருக்கும். அந்த அடுத்த ஒரு நிமிஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களோட 20 ஐடி ரீபெர்த் ஆன 20 ஐடிக்கு உண்டான ஃபுல் ஸ்பேஸே கம்ப்ளீட் ஆயிடும். அப்படியே அந்த 20 ஐடியும் ஸ்பேஸ் 2க்கும் போயிடும். அதுலருந்து ஒரு 15 ஐடி கிரியேட் ஆகும். ஃபிரெண்ட்ஸ் இது சொல்லும்போதே இப்படி இருக்குன்னா, இது செயல்முறையில நடக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுதான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணத்த பல மடங்கு சம்பாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமைச்சு குடுத்துருக்காங்க. பிசினஸ புரிஞ்சுக்குங்க. எடுத்து பண்ணுங்க. அதே மாரி நான்